அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மாயன் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில் மாயன் மயன் சேனலில் தொடர்ந்து இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம். குறிப்பாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ஆங்கில மாத பலன் ராசி பலன், தமிழ் மாத ராசி பலன், செவ்வாய் பயிற்சி, சூரிய பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி மற்றும் அமானுஷ்யங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த ஆங்கில மாதம், அதாவது ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ தனுசு ராசியை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பஞ்சம ஸ்தானமான 5ல சுக்கிரன், 6ல சூரியன், 7ல குரு சஞ்சரிக்கிறதுனால வாழ்வுல மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி மன நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசு வழியில எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைப்பதால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமா முடிஞ்சு மன மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த கடந்த கால தேக்கங்கள் எல்லாம் முழுமையா விலகி வளமான பலன்களை எல்லாம் அடைவீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கூட்டாளிகள் வழியில அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி நல்ல லாபத்தை அடைவீர்கள். கடன்கள் சற்று குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு கௌரவமான நிலையை அடைவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் சிறந்து விளங்குவது மட்டுமில்லாம போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று பரிசுகளை வெல்லக்கூடியவர்கள். சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வெற்றியடையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ராகு சாதகமாக வருவதால அரசாங்க வேலைகளில் வெற்றி கிடைக்கும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். பாதியிலேயே நின்று போன வீடு கட்டும் பணியை தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களை நம்பி மேலதிகாரி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார். சக ஊழியர்களோட ஆதரவு உங்களுக்கு உண்டு. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். திருமணத்திற்கு நல்ல வரன்கள் வீடு தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்தி வந்து சேரும். கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். சிலருக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். திடீர் பணவரவு உண்டாகும். ஆண்டவன் உங்களை பல நாட்களாக பரிசோதித்து வருகின்றான். இருந்தாலும் உங்கள் எண்ணம் மாத்திரம் எத்தகைய கவலையை அடைந்தாலும் தெய்வத்தையும் பெற்றோரையும் சிந்திக்காமல் உங்களது வேலையின் பயனை பற்றி நொந்து போகின்றீர்கள். நல்ல நேரத்தில் வருகையை நோக்கி இருக்கின்றீர்கள். இதுவரை ஒரு விதத்தில் மட்டுமல்ல, பல காரியங்களில் எல்லாம் மோசம் போனதுண்டு. இத்தனை மோசமடைந்தது போதாதென்று இன்னமும் உங்களோட இலகிய நெஞ்சத்தின் கருணையால பல பேர்களை நம்பி மோசமடைகின்றீர்கள். இந்த காரணத்தால உங்கள் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாகாமல் உளுத்த மரம் போல் வறுமையில ஊசலாடி தவிக்கிறது. எவ்வளவு வறுமைகள் வந்தாலும் உங்களது கல்லான உள்ளம் கலங்காம பின்னும் பல வழியில் பல யோசனைகளை பயன்படுத்தி அதற்கெல்லாம் பகற்கனவாக மாறி உங்களது நம்பிக்கையை குறைத்து வருவது வருந்தத்தக்கதே ஆகும். உங்களுக்கு ஆண்டவனோட பக்தி அமைந்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கை அபலமான நிலையில் இருக்குன்றதை நினைச்சு இந்த சமயத்துல வருந்த வேண்டி இருக்கிறது. இதுகளெல்லாம் உங்களுக்கு விதிப்பயன் என்று மதிக்காமல் சிநேகிதர்களின் சிக்கலான வஞ்சகமாக நினைக்காதீர்கள். உங்களுக்கு கிரகங்களின் கோட்பாடுகள் தற்போது கெட்டதாக ஏற்பட்டுள்ளதால் மனக்கவலைகளை நீ அடைகின்றீர்கள். இருந்தாலும் நம்பிக்கையுடன் நவ கிரகத்தினை வணங்கி வந்தால் நாளுக்கு நாள் நன்மை அடையக்கூடும். அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள ஹனுமனுக்கு வாளில் பொட்டு வைத்து வாரந்தோறும் வணங்கி வர எல்லாவித நன்மைகளும் உண்டாகும்.